அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம கலிம் இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னைக்கு டே 42 முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன்னா கடந்த 2 நாட்களாக நம்ம நூறானி கவிதை ஃபுல்லா முடிச்சுட்டு ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரிவிஷனுடைய ஃபைனல் டே, கடைசி நாள். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களா நம்ம பண்ண ரிவிஷன் நீங்க பார்க்கலன்னா முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ரிவிஷனுடைய கடைசி நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதோடைய எந்த அளவுக்கு நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்றீங்கன்றத பொறுத்துதான் அடுத்து நம்ம குரான் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். அதுல எப்படி நீங்க குரானை ஓத போறீங்க அப்படின்றது இருக்கு. அதனால இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா உட்காந்து பார்த்து பயிற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸலவாத் சொல்லி ஆரம்பிக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க பாருங்க, இது அலிஃப்லாம் வரும் பொழுது எப்போ லாம மட்டும் சேர்த்து ஓதணும், எப்போ அலிஃபையும் லாமையும் விட்டுறணும், சம்சியா கமரியா அப்படின்ற பாடம் நம்ம பார்த்தோம். அதனுடைய பயிற்சி இப்ப நம்ம பண்ண போறோம். வாங்க. வல் கமரி வல் கமரி வல் யதாமா வல் யதாமா வல் அக்ரபீன வல் அக்ரபீன மல் காரிஅ மல் காரிஅ ஹுமுல் முஃப்லிஹூன ஹுமுல் முஃப்லிஹூன இதஷ் ஷம்சு இதஷ் ஷம்சு கானன் நாசு கானன் நாசு யகூலுர் ரசூல் அகீமுஸ் ஸலாத்த அகீமுஸ் ஸலாத்த. இந்த பாடத்துல அல்லாஹ்ன்ற வார்த்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அல்லாஹுக்கு முன்னாடி ஜபரோ பேசோ வந்தா அல்லாஹ் என்று வல்லினமாகவும், ஜேர் வந்தா அல் லில்ல அப்படின்னு மெல்லினமா படிக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பயிற்சியை இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. இன்னல்லாஹ ஸாலல்லாஹு சமிஅல்லாஹு ஹுதூதுல்லாஹி யுரீதுல்லாஹு ஹல்குல்லாஹி பலில்லாஹு. இங்க பலில்லா அப்படி சொல்லக்கூடாது. பலில்லாஹு தீனில்லாஹி அம்ரில்லாஹி. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம், ஆயத்தை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு 3 ரூலை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜபர் ஜேர் பேஷு தோ ஜேரு தோ பேஷு வந்துச்சுன்னா சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். தோ ஜபர் வச்சு நிப்பாட்டினா வந்துச்சுன்னா அதை ஒரு ஜபர்ல நிப்பாட்டணும் அப்படின்னும். அடுத்து தா வந்துச்சுன்னு சொன்னா, இது மாதிரியான குண்டு தா வந்துச்சுன்னு சொன்னா அதை சுக்கூன் பெற்ற ஹாவா மாத்தி ஓதணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அதனுடைய பயிற்சி அழகா இப்ப ஓதுங்க பார்க்கலாம். இதுவே குரான் ஓதுறதுக்கான முக்கியமான பயிற்சியாகவும் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்ததுனால நான் ரிவைஸ்ன்றதுனால அப்படியே ஓதிட்டு போறேன். ஒரு வாட்டி சொல்லிட்டு போறேன். மறுபடியும் இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம ஆயத்தை நிப்பாட்டுறதுக்கான பாடம் போட்டிருப்போம் இல்லையா, நீங்க அதுல போய் பார்க்கலாம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் குல் ஹுவல்லாஹு அஹத் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா فيها عين جارية تسقى من عين آنية لا تسمع فيها لاغية அடுத்து ஒரே வார்த்தையில 2 ஷத்துலாம் வந்தா எப்படி ஓதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். இல்லியூன யஸ்ஸக்கா يذكر مزمل مدثر عليين அடுத்தது மத்துடைய எழுத்துக்கள். மத்து வந்தா எப்படி ஓதணும்? குரான்ல நமக்கு மத்து எங்கெல்லாம் வருதோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருவாங்க. அதை பார்த்த உடனே நம்ம இழுத்து ஓதணும், அவ்வளவுதான். சட்டங்கள் நம்ம தெளிவா பார்க்க ஆழமா போகாததுனால இந்த மாதிரி மத்துடைய சிம்பிள்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா அதோடைய அடையாளம் பார்த்தா ஓதிடணும். அந்த அளவுக்கா நம்ம தெரிந்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி போட்டா இது மத்து, இது பெரிய மத்து, இது சின்ன மது அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். பார்த்து அழகா ஓதிடலாம். வாங்க ஓதுங்க. سيئت سوء في أمرنا لا إله إنا أنزلنا الآن حاجوك والصافات அடுத்து இந்த பயிற்சி வாங்க. غير المغضوب عليهم ولا الضالين ووجدك ضالا فهدى فإذا جاءت الطامة الكبرى அடுத்து فإذا جاءت الصاخة ولا تحاضون على طعام المسكين
وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. அடுத்து இது நம்ம பார்த்திருந்தோம். ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படின்னு சில எழுத்துக்கள். ஹுரூஃபுல் முகத்தாத்ன்னு பார்த்திருந்தோம். அதாவது ஹரக்கத் எதுவுமே இருக்காது. ஆனா இது எப்படி ஓதுன்னு நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம். மத்து இருக்கு, நீட்டி ஓதுன்னு சொல்லிட்டு. இப்போ சாம்பிள் உதாரணத்துக்கு ஒன்னே மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த பயிற்சிக்கு ரிவிஷனுக்கு போயிடலாம். அலிஃப் லாம் மீம். இது மாதிரிதான் எல்லாமே ஓதணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்திருந்தோம் மீம் சாக்கினுடைய சட்டம். மீம சில இடத்துல நம்ம அழுத்தாம ஓதணும், சில இடத்துல அழுத்தி ஓதணும், சில இடத்துல மூக்கில மறைச்சு ஓதணும் அப்படின்ற மாதிரி சட்டங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில உள்ள சில பயிற்சிகளை இப்ப நம்ம பார்த்துருவோம். ஹும் ஃபீஹா லகும் தீனுகும் லம் யல்பசு அம் லம் துன்திர்ஹும் லஹும் அஜ்ருன் இன்ன ரப்பஹும் பிஹிம் தர்மீஹிம் பிஹிஜாரா وما هم بمؤمنين فبشرهم بعذاب إليكم مرسلون لهم ما يشاءون في قلوبهم مرض فهم معرضون. அடுத்த பாடம் நம்ம பார்த்தோம். நூனை சாக்கின் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு பா வந்தா இந்த நூனுடைய சப்தத்தை மீமா மாற்றி அழுத்தி ஓதுன்னு பார்த்தோம். அப்போ எழுத்து வடிவுல மீம் நூன் ஜபர் மண் பா ஜபர் பா மண் ப அப்படின்னு இருக்கும். ஆனா இக்லாப் என்கின்ற இந்த சட்டத்தின் அடிப்படையில மண்ப என்று படிக்கூடாது, மம்ப என்று படிக்கணும். நம்ம குரான்ல இந்த மாதிரி இங்க பாருங்க சின்னதா மீன் கொடுத்திருப்பாங்க. நூனை சாக்கின் பிறகு பா வந்திருந்தா அல்லது தன்வீனுக்கு பிறகு பா வந்திருந்தா இந்த மாதிரி சின்ன மீன் கொடுத்திருப்பாங்க. பார்த்தோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இது இக்லாபுடைய சட்டம், இந்த இடத்துல மண் அப்படின்னு படிக்காம மம் என்று படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். வாங்க ஒரு வாட்டி பயிற்சி எடுத்துடலாம். மம் பகில லனஸ்ஃபஅம் பின் நாசியா من بين الصلب كرام بررة من بعد مطهرة بأيدي سفرة بذنبهم خبير بما تعملون سميع بصير كلا لينبذن
அலீமும் பிதா அலீமும் பிதாத்திஸ் சுதூர் ரஜுஉம் பஈத் ரஜுஉம் பஈத் ரசூலும் பிமா ரசூலும் பிமா லா தஹ்வா. அடுத்தது இதுகாம் அப்படின்ற பாடத்தை பார்த்து, இதுகாம் வித்தவுட் குன்னா, இதுகாம் வித் குன்னா, குன்னாவோடு குன்னா இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம். குன்னா இல்லாமல்னா என்ன? அழுத்தாமல் எப்போ ஓதணும்? நுனை சாக்கின் பிறகு, தன்வீனுக்கு பிறகு ராவோ லாமோ வந்தா அழுத்தாம ஓதணும், வெறும் இணைச்சு மட்டும் ஓதணும். அதுவே யூமின் என்று சொல்லப்படக்கூடிய யா, வாவ், மீம், நூன், இந்த 4 எழுத்து நுனை சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு வந்தா இணைத்து நுனை சாக்கினோட இந்த எழுத்துக்களை இணைப்பதோடு அழுத்தி குன்னா செய்து மோத வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அதை ஒரு ரீகால் பண்ணி ஒரு பயிற்சி எடுத்துடலாம் வாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பெரும்பாலானவங்க இங்க பண்ற தப்பு, நான் ஏற்கனவே அந்த வீடியோல இந்த இதுதான் பாடத்தை சொல்லியிருக்கேன். முஹம்மதுன் இருக்கின்றதுனால துன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இல்ல, அதை இணைத்து சொல்லணும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்தது மிர் ரப்பிக் ரഊஃபுர் ரஹீம். ரഊஃபுன் ரஹீம் சொல்லக்கூடாது, ரഊஃபுர் ரஹீம். ஈஷத்திர் ராதியா ஈஷத்திர் ராதியா. மில்லதுன் மில்லதுன். மில்ல சொல்லணும், மின்ல சொல்லக்கூடாது, இணைத்து சொல்லணும். குல்லுல்லஹு யகுல்லஹு ரிஸ்கல்லக்கும் உஃபில்லக்கும் மில்லபனின் மில்லபனின். இங்க இணைப்பதோடு அழுத்தியும் மோதணும். ஐயுத்தா மை யஅமல் மின் யௌமின் மை யகூல் وجوه يومئذ وجوه يومئذ أن يشاء إلها واحدا رحيم ودود إن وهبت من ورائهم جنات وعيون موعد رسول من الله صراطا مستقيما அம்மன் அன்மன் அப்படி படிச்சிடக்கூடாது. அம்மன் ஹைரும் மின் மின் மிஸ்லி மின் நபியின் நூரன் நஹ்தி மின் நிஅமஹ் لمن نريد فمن نكث من ناصرين. அடுத்ததா கடைசி பாடம் ரஸ்முல் கத் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்தின் வடிவில் மட்டும் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் படிக்கும் பொழுது உச்சரிக்கும் பொழுது நம்ம அதை படிக்கக்கூடாது அப்படின்னு ரீசெண்டா நம்ம பார்த்த பாடம். இதை பார்த்துடலாம் வாங்க. மேல உள்ளதுதான் தவறா சுட்டி காட்டியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இன்டூ போட்டிருக்காங்களோ குரான்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம உஷாரா கவனிச்சு கவனமா இந்த சட்டத்தை படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த சட்டம் தெரியாதவங்க ரஸ்முல் கத் அப்படின்னு நம்ம ஒரு பாடம் போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம
எழுத்து வடிவில் இருக்கக்கூடியதை கண்டுக்காம அதை எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தோமோ அதை ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாம் வாங்க. அஃப இம்மாத லஇலல்லாஹ் அன்தபு மின் நபஇ மலஇஹி மலாஇஹி படிக்கூடாது மலஇஹி وَلَأَوْضَعُوا ثَمُودَ لِتَتْلُوَ لَنْ نَدْعُوَ لِشَيْءٍ لَكِنَّ لَأَذْبَحَنَّهُ لِيَرْبُوَ فِي لَإِلَى الْجَحِيمِ لِيَبْلُوَ تَبْلُوَ அப்படி படிக்கூடாது تَبْلُوَ بِئْسَ الْإِسْمُ لأنتم أشد سلاسل قوارير ملئهم ولا أنا عابد ما அனா படிக்கக்கூடாது அன என்று படிக்கணும். குரான்ல எங்கெங்கெல்லாம் அனா வருதோ அன தான் படிக்கணும். ولا أنا عابد ما عبدتم موسى عيسى زكاة صلاة حياة مشكاة அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நூரானி காயிதா முழுமையாக படித்து முடித்துவிட்டு அதே சமயம் 3 நாட்கள் கடந்த 3 நாட்களா இன்னையோட சேர்த்து 3 நாட்களா ரிவிஷனும் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையால இந்த கிதாபை நான் உங்ககிட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து முழுமையா சேர்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்த இந்த முறை பிடிச்சிருக்குதோ கமெண்ட்ல இதை பத்தி நீங்க தாராளமா சொல்லலாம். அப்பொழுதுதான் மென்மேலும் அதிகமாக இதை பத்தி மென்மேலும் மார்க்கம் சம்பந்தமாக குரானுடைய அடுத்தடுத்த கிளாஸை போடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு நம்ம இதுதான் பார்க்க போறோம். பேரு பாருங்க, நாளைக்கு பாடத்துடைய பேரு கன்க்ளூஷன் அப்ளிகேஷன் ஆஃப் ஆல் ரூல், அனைத்து சட்டங்களின் உதாரணங்கள். இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லா சட்டமும் சேர்ந்து வரக்கூடிய உதாரணம் தான் இது. இதை யாரெல்லாம் நான் ஓதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஓதுறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ், நீங்க மிக சிறப்பா கத்துக்கிறீங்க அர்த்தம். இல்ல ஹஜ்ரத் நீங்க ஒரு சொல்லி கொடுத்தோனே நான் ஓதுறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க குர்ஆன் ஓத தயாராட்டீங்க அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த பாடம் முடிச்ச பிறகு நாளை மறுநாள் அநேகமாக வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் துவங்க போறோம். பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள், வேலைக்கிழமை ஹதீஸ் இருக்கு, வேலைக்கிழமை துவங்கப்பட்ட ஒவ்வொரு நல்ல காரியமும் அல்லாஹுடைய கிருபையால அதுல அதிகமான பரக்கத்து இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வேலைக்கிழமை குர்ஆனை தொடங்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஆயிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவை பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த குர்ஆனுடைய வீடியோ பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்கள். நமது சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய இந்த முக்கியமான பாடத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.